எவ்வளவு நேரமானாலும் நான் சொல்ற வரைக்கும் இப்படியே தான் நிக்கணும். கால் வலிக்குது, கை வலிக்குது, தண்ணி குடிக்க போற, நகந்தீங்க, அவ்வளவுதான். கரெக்ட். அடிக்கிறீங்க, என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, இப்படிதான் நடக்கும். ஜாக்கிரதை. ஐயோ, அபி, என்னாச்சு? ஏன் இப்படி கைய கட்டிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? டாடி பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பனிஷ்மெண்டா? ஆமா பாட்டி, சாயங்காலத்துல இருந்து கை கட்டியே நிக்க வச்சிருக்காரு. இந்த இடத்த விட்டு அசையவே கூடாதான். தாகத்துக்கு தண்ணி கூட குடிக்க விடல. கால்ல எப்படி வலிக்குது தெரியுமா? ஐயோ. ஆமா பாட்டி, கால்லாம் ரொம்ப வலிக்குது. அவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தானே எங்களை இந்த வீட்ல வச்சிருக்காரு. அபி, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, நான் டாடி கிட்ட பேசுறேன். அந்த கேர்டேக்கர் ஆண்டி இருக்காங்களா பாட்டி, அவங்க அஞ்சலி என்ன பண்ணாங்க தெரியுமா? கவல் காட்டுறேன் பாட்டி. அந்த கேர்டேக்கரு அஞ்சலி பாப்பாவை எப்படி கிள்னாங்க தெரியுமா? அவங்க கிள்னத அவங்களுக்கு தெரியாம நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், பாருங்க. முன்னா திமுறா பேசுற? வலிக்குது வலிக்குது, விடு விடு. வலிக்குது வலிக்குது. இப்படி கிள்றா? பாத்தீங்களா பாட்டி எப்படி கிளியிருக்கான்னு? அவ்வளோ ஆஷா இருந்துச்சு. ஆமா பாட்டி, எப்படி கிள்னாங்க தெரியுமா? பாட்டி, அஞ்சலியால வலிய தாங்கவே முடியல. அச்சோ, ரொம்ப வலிக்குதாடா செல்லம்? ஆமா பாட்டி, ரொம்ப வலிக்குது. இத டாடி கிட்ட சொல்லலையா? அபி அக்கா சொல்லும் போதெல்லாம் டாடி தான் சொல்ல விடல. ஆமா பாட்டி, டாடி கீப் குவைட்னு சொல்லிட்டாரு. சரி, டாடி கிட்ட நானே பேசுறேன். நீங்க எல்லாரும் வாங்க. வேணாம் பாட்டி, அப்பா கோவப்படுவாரு. எங்களால உங்களுக்கு தான் திட்டு விழும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீங்க வாங்க, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிடலாம். வாங்க, வா வாங்க போலாம். வா. அழக்கூடாது. எழில், என்னம்மா? ஏண்டா பசங்களை சாயந்தரத்துல இருந்து நிக்க வச்சிருக்க? மா, உங்களுக்கு ஆரகன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. புதுசா வந்த கேர்டேக்கர் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணிருக்காங்க தெரியுமா? பசங்க அடமண்டா இருந்தாலும் எதிர்த்து பேசினாலும்
எல்லாத்தையும் நம்ம தானப்பா சரி பண்ணணும். ஆனா அவங்க சொல்ல வந்த விஷயத்தையே கேட்காம இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கறது சரியா சொல்லு? அவங்க குழந்தைங்கப்பா. நம்மளை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம அதை அட்வான்டேஜா எடுத்துக்கலாமா சொல்லு? அம்மா, அவங்களுக்கு சுத்தமா பயம்ங்கிறதே இல்லாம போச்சு. எல்லாம் சரிதான்ப்பா. ஆனா நீ கொஞ்சம் அவங்க பேச்ச காது கொடுத்து கேட்டுக்கலாம்ப்பா. கண்டிக்கிறது மட்டும்தான் அப்பனோட பொறுப்புன்னு நினைக்கிறியா? இத கொஞ்சம் பாரு. இத பார்த்தா எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியும். பொண்ணா, திமிரா பேசுற? ஆ? வலிக்குது வலிக்குது விடு விடு. வலிக்குது வலிக்குது. உன் குழந்தைங்க எவ்வளவு சேட்டை பண்ணாலும் இது வரைக்கும் நீ ஏதாவது பண்ணிருக்கிய அந்த மாதிரி? இல்ல இல்ல. ஆனா வந்த முதல் நாளே அவ குழந்தைய என்ன பண்ணிருக்கான்னு பாத்தியா? இப்ப உனக்கு கோவம் வருது இல்ல? இதே கோவம்தான் அபிக்கும் கவினுக்கும் வந்தது. இதுல என்ன தப்பு இருக்கு சொல்லு? சார், சொல்லுங்க சார். என்ன இது? பொண்ணா, திமிரா பேசுற? ஆ? வலிக்குது வலிக்குது விடு விடு. சார், என் குழந்தைங்கள இது வரைக்கும் நானே அடிச்சதில்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பேன்? சார், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? தெரியும். குழந்தைங்க தப்பு பண்ணா பதிலுக்கு நீங்களும் தப்பு பண்ணுவீங்களா? அது இல்ல சார். எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம். Get out. சார், I say get out. பிள்ளைங்க மேல இவ்வளவு பாசத்தை வச்சிருக்கான். இதை எப்ப அவங்க கிட்ட காட்டுமா? ச்சே. உனக்கு அசிங்கமா இல்ல? மொத்தமா சொதப்பிட்டு வந்து நிக்கிற. சாரி மேடம். பேசாத. நினைச்சத சாதிச்சு காட்டணும்னா அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். அது உன்கிட்ட சுத்தமா இல்ல. இல்ல மேடம், நான் பொறுமையா தான் இருந்தேன். ஷட் அப். முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப வந்து நிக்கிற. நீ எல்லாம் வாயை திறக்கவே கூடாது. அதுங்களாம் பசங்களே இல்ல மேடம், பிசாசுங்க. பிசாசுங்கன்னு தெரியுதுல்ல? தெரிஞ்சே ஏன் கை வச்ச? எழிலுக்கு அது பிடிக்காதுன்னு உன்கிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். எல்லாம் கை கூடி வர நேரத்துல இப்படி கெடுத்துட்டியே. எப்படியாவது எழில அடையணுங்கிறதுதான் என்னோட கனவு. என் கை விட்டு நழுவி போன என்னோட வாழ்க்கை திரும்ப என் கைக்கு வந்து சேரணும். வேலையில எனக்குன்னு ஒரு அந்தஸ்தை கொடுத்த எழில் வாழ்க்கையில மனைவிங்கிற ஸ்தானத்தை எனக்கு தர ஏன் இப்படி தயங்குறான்னு தெரியல. எழிலோட மனசுல இருக்கிற இந்துவுக்கு பதிலா நான் நுழையணும். அவனோட மனைவியா அந்த வீட்ல நான் மகாராணியா வாழணும். அது வரைக்கும் எழில் ஏன் கண்காணிப்புல தான் இருக்கணும். நான் சொல்ற ஆளுங்க தான் அங்க வேலை பார்க்கணும். அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்ட. கிளம்பு. சாரி மேடம். முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம கிளம்பு. மேடம், கிளம்புன்னு சொன்னேன்.
அபி இடி இடிச்சா அம்மா அர்ஜுனா அர்ஜுனன் சொல்லியிருக்காங்களே. ம். அம்மா மாடியில போய் மழையில நனையலாமா? நைட் டைம்ல மழையில நனைய கூடாது. போங்கம்மா, நீங்க டே டைம்ல மழை வந்தாலும் இதே தான் எங்க கிட்ட சொல்றீங்க. ஆமா, மழையில நனைஞ்சா ஃபீவர் வரும். அப்புறம் டாடி உங்களுக்கு ஊசி போடுவாரு. பரவாயில்லையா? ஊசினா வேணாமா? ஆமா. ஊசி போட்டா வலிக்கும். வேணாமா? டாடிய பார்த்தாலே பயமா இருக்கும். இதுல வேற ஊசிலாம் போட்டு பயமுறுத்தணுமா? நீ எப்படிம்மா அப்பாவை கல்யாணம் பண்ண? ஏன் என்ன? இல்லம்மா, அப்பா எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே இருக்காரே, அதான் கேட்டேன். உங்க அப்பா எனக்கு சாமி கொடுத்த gift. அந்த gift எனக்கு கிடைச்சதுனால தான் நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சீங்க. அப்போ நாங்கெல்லாம் gift இல்லையா? நீங்களும் தான் என்னோட gift. சாமி கிட்ட நானும் உங்க அப்பாவும் ஃபர்ஸ்ட் அபி வேணும்னு கேட்டோம். அப்புறம் கவின் காவ்யா வேணும்னு கேட்டோம். கடைசியா இந்த சேட்டை பண்ற அஞ்சலி வேணும்னு கேட்டோம். அப்படிதான் நீங்க எல்லாருமே பிறந்தீங்க. இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஏம்மா, என்ன நீ கடைசியா கேட்டிருக்க கூடாதா? ஏன் ஃபர்ஸ்டே கேட்ட? நீதான் பொறுப்பா இருந்து தம்பி தங்கச்சிங்கள பாத்துப்ப. எதுவா இருந்தாலும் நீதான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துப்ப. அதான் உன்னை ஃபர்ஸ்ட் கேட்டேன். போங்கம்மா, சமாளிக்காதீங்க. ஆ, இதுக்குதான் மாடிக்கு போக கூடாதுன்னு சொன்னேன். அம்மா, பயமா இருக்குமா? ஆமாம்மா, எனக்கும் பயமா இருக்கு. எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு. மொட்டை மாடிக்கு போலான்னு சொன்னீங்க. இப்ப போலாமா? ஏமா இடி இடிக்குது? அதுவா, வானத்துல இருக்கிற குட் பீப்புளுக்கும் பேட் பீப்புளுக்கும் சண்டை நடக்குது. அந்த சத்தம் தான் இந்த இடி சத்தம். குட் பீப்புளும் பேட் பீப்புளும் எதுக்கு சண்டை போடுறாங்க? இவங்க பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்ச இவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஓ, அவங்க சண்டைய நிறுத்ததான் கடவுள் மழை பெய்ய வைக்கிறாரு. அப்படியாம்மா? ஆமா. அம்மா, மழை பெஞ்சும் சண்டை நிக்கலையம்மா? இன்னும் இடி இடிக்குது, இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்களா? உங்கள யாரோ ஒரு ஆள் ஹோம்வொர்க் பண்ணல, அதுக்குதான் சாமி பயமுறுத்துறாரு. நான் இல்லம்மா, நான் இல்ல. யாரு? நான் தான் ஹோம்வொர்க் பண்ணலம்மா. சாமி என்ன பயமுறுத்த வேணாம்னு சொல்லுங்கம்மா. சரி சரி, நான் சாமி கிட்ட சொல்லிடுறேன். இனிமே ஹோம்வொர்க்க முடிச்சிடணும். சரிம்மா. அம்மாவை கட்டி பிடிச்சுக்கோங்க. கட்டி பிடிச்சா பயம் போயிடும். ஆமாமா, இப்ப பயம் இல்ல. எனக்கும் 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 பயம் இல்ல. நீங்க 4 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். அப்பதான் எந்த பயமும் இல்லாம நீங்க லைஃப்ல தைரியமா இருக்க முடியும். நாங்க ஒற்றுமையா இருப்போம். நீங்க எப்பவும் இதே மாதிரி எங்க கூடவே இருக்கணும். ஆமாமா, எங்க கூடவே இருக்கணும். அம்மா எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன்.
டாடி இப்படி இருக்காரு? எனக்கு இந்த வீட்ல இருக்கவே பிடிக்கல. நம்ம எங்கேயாவது போயிடலாம் அபி. நம்ம எங்க போவோம்? நமக்கு தான் யாரையுமே தெரியாதே. தொலைஞ்சு போயிட்டா? ஆஹா, எனக்கு பயமா இருக்கு. ஆமா, எனக்கும் பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க? நம்ம ஒண்ணா இருந்தா நம்மளுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்களே இல்லையா? நம்ம ஒண்ணாவே வெளியே போயிடலாம். ஏன் கவின் அப்படி சொல்ற? பின்ன என்ன அபி, இங்க இருந்து நம்ம அப்பா கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்குறதை விட நம்ம வெளியே எங்கேயாவது போய் ஹாப்பியா இருக்கலாம். ஆமா, நம்ம ஒண்ணா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் ஆகாது. யூ ரைட் கவின், நம்ம இங்க இருந்து போயிடலாம். எல்லாம் ஓகே தான் அபி, நமக்கு தான் யாரையுமே தெரியாதே. ஆ, நம்ம அம்மா இருந்த இடத்துக்கு போயிடலாம். அபி, நம்ம கொடைக்கானலுக்கு போறதானே? என்ன அபி யோசிக்கிற? நைட்டு நீ தானே சொன்ன. ஏ காவ்யா, நீ என்ன சொல்ற? போலாமா? போலாம், ஆனா பயமாவும் இருக்கே. ஏன், என்ன பயம்? அதான் நாங்க எல்லாருமே உங்க கூட வரோம்ல. பயப்படாத காவியா, நீ என் கையை பிடிச்சுக்கோ. என்ன காவ்யா, போக வேண்டான்னு சொல்றியா? இல்ல, டாடி பாவம் தானே. நம்ம வீட்ல இல்லைன்னா அவர் தேடுவாருல்ல. டாடி பாவமா? நேத்து தானே உன்கிட்ட சொன்னேன், அவர் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு போய் சப்போர்ட் பண்ற நீ? சப்போர்ட் பண்ணல கவின், ஆனா எனக்கு பாவமா இருக்குடா. அபி, இவளை இங்கே விட்டுட்டு நம்ம 3 பேர் மட்டும் போலாம். ஆஹா, என்னை விட்டு மட்டும் போயிடாதீங்க ப்ளீஸ். உனக்கு தானே டாடியை பிடிக்கும், அவர் கூட நீ இரு. அபி, நம்ம ஒன்னா இருக்கணும் தானே நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாட்டி நம்ம டாடிய எக்ஸ்கியூஸ் பண்ணலாமா? அப்போ நான் மட்டும் போறேன், நீங்களாம் இங்கே இருங்க. ஏன் கவின், எங்க இருந்தாலும் நம்ம 4 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். அப்போ வாங்க போலாம். ப்ளீஸ் கவின், எனக்கு போக வேணான்னு தோணுதுடா. அபி, நீ சொல்ல. சரி, இப்போ டாடி சாப்பிட வருவார்ல, அப்போ அவர் நம்ம கிட்ட சாரி கேட்டா நாம இங்கே இருக்கலாம். ஆனா கேட்கலன்னா கிளம்பிடலாம். ஓகேவா? எனக்கு இது ஓகே. ஓகே அபி. என்ன கவின்,
டோன்ட் பி லேட் எவ்ரி டே. என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க.